இஸ்ரேலுடன் உறவுகள் துண்டிப்பு. மத்திய அமெரிக்க நாடு அதிரடி. இஸ்ரேலுடனான தூதரக உறவுகளை சஸ்பெண்ட் செய்வதாக மத்திய அமெரிக்க நாடான பெலீஸ் கூறியுள்ளது. தங்கள் நாட்டில் உள்ள இஸ்ரேல் தூதரை திருப்பி அனுப்ப உள்ளதாகவும், டெல் அவீவில் உள்ள தங்கள் நாட்டின் தூதரை நாடு திரும்ப உத்தரவிட்டுள்ளதாகவும் பெலீஸ் தெரிவித்துள்ளது. காசாவில் இடைவிடாத கண்மூடித்தனமான குண்டுவீச்சு மற்றும் சர்வதேச மனிதாபிமான சட்டங்களை மீறியது உள்ளிட்ட காரணங்களுக்காக இஸ்ரேலுக்கு எதிரான நடவடிக்கையை மேற்கொண்டதாக பெலீஸ் அறிவித்துள்ளது. இதுகுறித்து அந்நாட்டின் மக்கள் தொடர்பு துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில், அக்டோபர் 7 முதல் இஸ்ரேல் அப்பாவி காசா மக்கள் மீது கண்மூடித்தனமாக தாக்குதலை நடத்தி வருகிறது. இந்த தாக்குதலை நிறுத்த கோரி பெலீஸ் அரசு சார்பில் பலமுறை வலியுறுத்தியுள்ளோம். தற்போது 11,000 மக்கள் கொல்லப்பட்டுள்ளனர். அதில் பெரும்பாலானவர்கள் பெண்கள் மற்றும் குழந்தைகள் என பெலீஸ் 3 முக்கிய முடிவுகளை எடுத்துள்ளது. இந்த முடிவுகளுக்கு நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது. பெலீஸ் நாட்டுக்கான இஸ்ரேல் தூதராக ஈனட்ஸ் கிரன்ஸ் என்பவரை நியமிக்க இரு நாடுகள் போட்டுள்ள ஒப்பந்தம் ரத்து செய்யப்படுகிறது. பெலீஸ் நாட்டில் உள்ள இஸ்ரேல் துணை தூதரக நடவடிக்கைகள், துணை தூதர்கள் நியமனம் என அனைத்தும் ரத்து செய்யப்படுகிறது. டெல் அவீவில் உள்ள பெலீஸ் நாட்டின் தூதரகம் தனது செயல்பாடுகளை நிறுத்திக் கொண்டு தூதரக அதிகாரிகளை திரும்ப அழைத்துக் கொள்கிறது. இவ்வாறு 3 அறிவிப்புகளை பெலீஸ் வெளியிட்டுள்ளது. பொலிவியா, கொலம்பியா, சிலி உள்ளிட்ட பல தென் அமெரிக்க நாடுகள் இஸ்ரேலுடனான தூதரக உறவுகளை துண்டித்துள்ளன. அந்த பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க ஆதரவு நாடுகள் கூட இஸ்ரேலை கடுமையாக விமர்சித்து வருகின்றன. இந்த நிலையில் மத்திய அமெரிக்க நாடான பெலீஸ் பிராந்திய மனநிலையை பிரதிபலிக்கும் வகையில் இஸ்ரேல் உறவை துண்டித்துள்ளது.